தாராள பிரபு. தாராள பிரபு. தாராள பிரபு. அது வேணாமா? யார் உங்க பாட்டி? இந்த நம்ம வீட்டில் அம்மா கூட சேர்ந்து இந்த ஜாடியெல்லாம் பேசுவாங்களே, ஆச்சி, அந்த கிழவி தானே? ஆள் பார்க்கறதுக்கு ஒரு சைஸாக தான் இருந்துச்சு. அதுவும் அந்த பார்வை இருக்கே, எப்பா! நீ கொஞ்சம் பார்க்க உங்க ஆச்சி மாதிரி தான் இருக்க. கரெக்டு தான். அந்த கிழவி உங்க தாத்தாவை போட்டு என்ன பாடுபடுத்திருக்கோம். வயசானாலும் ஒரு தினசாவே பேசிக்கிட்டு இருக்குமே அது. சின்ன வயசுலலாம் ரொம்ப பயங்கரமான கிழவியாத்தான் இருந்திருக்கும் போலயே. கரெக்டு. நீ உங்க ஆச்சி மாதிரி தாண்டி இருக்க. என்ன கிண்டல் அடிக்கிறியா? என்ன கிண்டல் அடிக்கிறது பத்தாதுன்னு இப்ப என் ஃபேமிலிய வர இழுத்து கிண்டல் அடிக்கிற. நீ பி கேர்ஃபுல். அப்புறம் என் பிள்ளைக்கு கராத்தே சொல்லி கொடுப்பேன். வெளிய வந்ததும் அவ்வளவுதான், காலி ஆயிடுவா பாத்துக்கோ. போதும்பா, உன்கிட்ட இருந்து வாங்குற குத்தே போதும். உன் புள்ள வேற வெளியே வந்து என்னை அடிக்க வேணாம். பொறுமையா குடி. போதும் சக்தி, என்னால முடியல. கொஞ்சம் குடி ஜனனி, இவ்வளவுதான் இருக்கு. இல்ல ப்ளீஸ் சக்தி, போதும். எனக்கு என்ன குடிச்சாலும் பெரட்டுற மாதிரி இருக்காதான் சொல்றேன். சரி வேணா வா, ஒரு 15 நிமிஷம் நடந்துட்டு வருவோமா? வரியா? இப்போ வா. வேணா சக்தி, டயர்ட் ஆயிடுச்சு. பிசிக்கலா எக்ஸாஸ்ட் ஆனதை விட மென்டலி இமோஷனலி எக்ஸாஸ்ட் ஆயிட்டேன். இங்கே இருக்கலாம். ஏன் சக்தி, ஈஸ்வரி அக்காவை ரொம்ப பேசிட்டேன்ல? அவங்களும் பேசினாங்க, நீயும் பேசின, அவ்வளவுதானே? ஏய், இப்பதானே சொன்ன எதை பத்தியும் யோசிக்காதன்னு. அதுக்குள்ள இப்ப திரும்ப ஆரம்பிக்கிற. பேசாம இரண்டி. இல்ல, எப்படி சொல்றதுன்னு தெரியல. எனக்கு அவங்க மேல கோபமும் இல்ல, வருத்தமும் இல்ல. கேஸ் விஷயத்துலதான் எங்களுக்குள்ள செட் ஆகலையே தவிர அவங்க மேல இருக்கிற அன்பு எனக்கு கொஞ்சம் கூட மாறவே இல்லை, கொஞ்சம் கூட குறையவே இல்லை. அது அவங்களுக்கு தெரியும்டி. அவங்களும் நம்ம மேல அதீத அன்பு வச்சிருக்காங்க. நீயும் அவங்க மேல அதிகமான அன்பு வச்சிருக்க. என்ன, உங்க 2 பேர் அன்பும் எங்க அண்ணன் விஷயத்துல ஒண்ணு சேரல. அதுதான் இப்ப சிக்கல். இதெல்லாம் சரியாயிடுமா சக்தி? இல்ல, நானும் சரியாயிடும் நினைக்கிறேன். இதெல்லாம் பார்த்தா இப்படியே அக்கா என் மேல கோவமாவே இருந்துருவாங்களா? நான் வந்தனாலதான் இந்த குடும்பம் பிரிஞ்சிருச்சுங்கிற கெட்ட பேர் எனக்கு வந்துருமா? ஏய், இங்க பார், அழாத. எவன் என்ன பேசினா என்ன? நீ பண்ணது கரெக்ட். நீ எப்போ அப்படித்தானே யோசிப்ப, அப்படித்தானே பேசுவ. இப்ப என்னாச்சு உனக்கு? சம்பந்தமே இல்லாம கவலைப்பட்டு. இல்ல, கவலைப்படல சக்தி. ஆனா யோசிக்கும் போது என்னலாம தோணுது. எப்பவுமே எப்படி ஒரே மாதிரியே கவலைப்படாம ஸ்ட்ராங்காவே இருக்கணும்னு நீ நினைக்கிற. இது என்னது? இது வம்பா போச்சு. இது என்ன அநியாயமா இருக்கு? இப்படி பேசினா அப்படி பேசுறேங்கிற, அப்படி பேசினா இப்படி பேசுங்கிற. இப்படியே பேசி என்ன சாமியாராக்கி அப்படியே பேக் பண்ணிடலான்ட்டு ஒரு நினைப்புல இருக்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. வெளியே எவ்வளவுதான் நான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் உள்ள எனக்குன்னு சில எமோஷன்ஸ் இருக்குல்ல, அதை உன்கிட்ட ஷேர் பண்ணாம பக்கத்து வீட்டு அங்கிள் கிட்டயா போய் ஷேர் பண்ண முடியும்? கரெக்ட். அவர்கிட்டலாம் ஷேர் பண்ணிடாத, போயிருவாரு. என்கிட்ட மட்டும் சொல்லு, நான் தான் எதையும் தாங்கும் இதயம்.